வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் உழவன். அதாவது தனக்குத்தானே கொல்லி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி தான் எடுக்க வேண்டியிருக்கா? உங்களுடன் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அது வந்து சட்டத்தில் இடம் இல்லைன்னு எதிர்த்து CV சண்முகம் போட்ட வழக்கு 10 லட்ச ரூபா அபராதத்தோட தள்ளுபடி அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இருக்கிற தலைவர்கள், இறந்த தலைவர்கள் யார் படத்தையுமே போடக்கூடாதுன்னு அவங்க போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இவங்க கடந்த காலத்தில் MGR ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் சேர்த்து அரசு விளம்பரத்தில் வாஜ்பாய் படத்தை போட முடியாது, அத்வானி படத்தை யார் படத்தையுமே போட முடியாது, சாவர்கர் படத்தையும் போட முடியாது, அப்படிங்கிறது மோடிஜி படத்தையும் போட முடியாது. இவ்வளவு இருக்கும்போது எப்படி போனாங்க இவங்க கோர்ட்டுக்கு? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து தள்ளுபடி, அபராதத்தோட தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் குடிபோதையினால் விளைவு தான். இதெல்லாம் நீங்கள் வந்து குடிபோதையில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்கும். டாஸ்மாகில் குடிக்கிற, ரோட்டில் படுத்திருப்பான், பறந்துருப்பான், சில பேர் வண்டிக்குள்ளே போய் விழுந்திருப்பான், சில பேர் காளமாடு கூட போய் சண்டை போடுவான், சில பேர் வண்டியில் ஏறேன்னு கீழே விழுவான். இப்படி இந்த போதை வந்து பல்வேறு ரூபங்களில் சில இதெல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் அந்த போதை நபர் வந்து தண்ணியை போட்டு யோசிக்கும்போது இப்படி தோணியிருக்கலாம். தோணும்போது அடுத்த நாள் காலைல நேராக போய் இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், வழக்கு போட்டிருந்துருக்கலாம். அப்படி தான் தோணுது. இந்த வழக்கை தொடுத்தவர் நீங்கள் CV சண்முகம் அப்படின்னு சொல்லும்போதே இதுக்கு ஆதாரத்தோட இது உறுதியாகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை, அவரே சட்ட அமைச்சரெல்லாம் இருந்திருக்காருல, 11 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறார் இதுக்கு முன்பாகங்கிறதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்றாங்க. அவர் இருக்கும்போதே அவங்க கவர்மெண்ட்லேயே 22 பெயர்கள் அம்மாங்கிற பேரோட திட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு சூரமுக்க அடிமை தானே இவங்கெல்லாம். வந்து நீங்கள் வந்து அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒன்று மித்ததெல்லாம் ஜீரோ தானே. இது சட்டத்துறையில் இருந்தான்னா, சட்டத்துறை அமைச்சராக இருந்தாருன்னா, விட்டத்துறை அமைச்சராக இருந்தாருன்னா எல்லாமே ஜீரோ தானே. எல்லாமே கூமுட்டைகள் தான். அம்மா தான் அவன் நம்பர் 1ன்றது தான் அம்மாவோட பாலிசி. அந்த ஒன்று இல்லைன்னா எல்லாமே ஜீரோலாம் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணுச்சு. இப்போ இந்த ஜீரோலாம் சேர்ந்து தான் கேஸ் போட்டிருக்கு. இப்போ CV சண்முகம் ஒரு கூமுட்டை கூவன்றது அப்போ இருந்தே தெரிஞ்சது தான். இப்போ இந்த வழக்குலேருந்து அது மேலும் உறுதியாகுது, அப்டேட் ஆகுது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் போட்டு வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள். ஊர் பூரா வந்து கண்ணுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் சுடுகாட்டுக்கு மட்டும்தான் பேர் வைக்கல ஜெயலலிதா பேர். புரியுதா உங்களுக்கு? சுடுகாட்டில் கொண்டு போகிற அந்த ஆம்புலன்ஸ் பாடை அந்த இது தீ எரிக்கிற இடத்துக்கு மட்டும்தான் ஜெயலலிதா பேர் வைக்கலே தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஜெயலலிதா பேர் வச்சாங்க. ரேஷன் கடை பையிலேருந்து எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு போட்டு எங்கே பார்த்தாலும் அம்மா அம்மான்னு மீளாக போட்டு இவங்க வயிற்ற வளர்க்குறதுக்கும், இவங்க பதவி அனுபவிக்கிறதுக்கும், இவங்க MLA ஆகிறதுக்கும், இவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் அந்த அம்மா பேரை போட்டு அந்த அம்மாவை நாசக்காடாக்குனாங்க. போய் காலில் விழுந்தா என்னென்ன கேடுகட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியும். பேனர் போஸ்ட் வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம். டயரை நக்கிறது, ஹெலிகாப்டர், இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சது. ஃபோட்டோவில் பார்த்துருவீங்க. போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளே இப்படித்தான் போவாங்க, இப்படி குடிஞ்சே போவாங்க. மான வெக்க ரோசம் இல்லாதவர்கள் வரும் குடும்பம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கி விட்டுருப்பாங்க, வெளியில் பில்டப்பாக இருப்பாங்க. இவர்கள் போய் இந்த வழக்கை போடும்போது உச்சநீதிமன்றம் ஷாக்காயிருக்கும். இந்த நீதிபதிகள் வந்து விவரம் உயர்நீதிமன்றம் கொடுத்ததுன்றது அது வழக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டதில்லை தீர்ப்பு. இப்போ உச்சநீதிமன்றம் ஆப்படிச்சு விட்டுருச்சுல, தூக்கி எறிஞ்சிச்சுல. அப்போ வந்து அதுதான் உண்மை, அதுதான் மேம்பட்ட ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்க முடியும். இப்போ அடித்து ஓட பேப்பர் தூக்கி போட்டு ஓடலான்னு சொல்லி ஃபைனை வேறு போட்டு விட்ருக்காங்க. இதுதான் நடக்கும். இதில் வேற உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அடுத்த நாள் இவங்க விளம்பரத்தில் பேரை நீக்கலன்னு அதிகாரிகள் மேலே, அரசு மேலே கண்டெம்ட் எடுக்கணும்னு வேற ஒரு மனவு போட்டிருக்காங்க. அதுதான் மேலே போய் இப்போ மேலே போய் கொட்டினா தானே எனக்கு கொட்டு விழுக்கும். இந்த லோக்கலில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு வழக்காக போயிருக்கு. இதுக்கு ஒரு தீர்ப்பு வேறன்றதை நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டு. இல்லை, இப்போ அதிமுக மற்ற தலைவர்களாக சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்போ எடப்பாடியே நாளைக்கு நம்ம வந்தால் ஏன் ஃபோட்டோ கூட போட முடியாதுப்பா, அப்படி ஏதாவது தீர்ப்பு வந்துருச்சுனான்னு இந்த மாதிரி தான் குடிபோதையோட விளைவு தாங்க இதெல்லாம். இப்படிதான் உங்களுக்கு குடிபோதையோட விளைவு தான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்லுவோம். ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அதில் இது ஒரு மாதிரி புதுமையாக நடந்திருக்கு. ஏன்னா இதை வச்சு தான் அரசியலே பண்ணுறீங்க. எடப்பாடியார் இப்போ காசு செலவு பண்ணி வண்டியில் போயிட்டுருக்காரு, ஃபோட்டோ விளம்பரம் கொடுத்துருக்காரு. அரசாங்கத்தில் இருக்கும்போது அரசாங்க காசில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதும் விளம்பரம் கொடுக்குறதும். மோடிஜி இல்லைன்னா மோடிஜி யாருன்னே தெரியாது இந்திய மக்களுக்கு. தடுப்பூசி சான்றிதழ் விளக்கி ஃபோட்டோஸ் மாதிரியே போட்டு கொடுத்தாரு. தடுப்பூசிக்கு மோடி ஃபோட்டோவும் இருக்கு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லை? அதனால தான் இப்போ தீப்பொறி ஆறுமுகம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் 70-80களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடுன்றது ரொம்ப ஒரு தீவிரம் காட்டி இருந்து எப்பயுமே தமிழக அரசு வந்து
எதுலேயுமே முன்னணியில் போயிரும்ல. ஒரு திட்டம்னு வந்ததுனால இவங்க விழுந்து அடிச்சு புறாண்டி முன்னணியில் நாசமாக போயிடுவாங்க. நாசமாக போய் கடைசியில் தெருவில் நிற்கிற மாதிரி. ஐநாவில் மருந்து மாஃபியாக்கள் ஏதாவது திட்டம் போடுவான், அதை இவங்க ஃபஸ்ட்டு அது இந்த ஆட்சியில் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து எல்லாத்துலேயும் அப்படி தான். தமிழ்நாடு முன்னோடி மாநிலன்ற பேரில் ஏதாவது பண்ணி நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுருவாங்க, மக்கள் தலையில் அவங்க தலையிலே போட்டுருவாங்க. அந்த வகையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஆட்சியில் இது வருது எதுனா ஒரு குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. போகிற வரவெல்லாம் பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடு. நீங்கள் கவுண்டமணி படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் 5 கிலோ அரிசியும், அந்த அளவுக்கு கஷ்டமான காலகட்டம். 5 கிலோ அரிசியும் 500 பணம்ன்றதுல அந்த காலத்தில் பெருசு. புரியுதா உங்களுக்கு? கவர்மெண்ட் என்னென்னா ஒரு பிள்ளையை பற்றி நீ வளர்த்து அதை ஆளாக்கி ஸ்கூலில் சேர்த்து அதுக்கு நாங்கள் சத்துணவுக்கு லட்சமாக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு இலவச உடை, இலவச செருப்பு, மண்ணாங்கட்டி, பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறதுக்கு அந்த காலகட்டத்தில் பஞ்சமும் இருந்தது இல்லை. பஞ்சம் இருந்ததுனால பிள்ளைக்குட்டி பிறக்கிறதே தடுத்துட்டோம்னா ஒரு 500 ரூபாயோட போயிரும்ல செலவு அப்படின்னு சொல்லி 500 ரூபாயும் 5 கிலோ அரிசி 5 ரூபா அதுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்களுக்கு. அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது தான் நிரோத்துன்னு சொல்லி காண்டம் அப்படின்ற கான்செப்டே உள்ளே வருது. 70கள் 80களில் வருது. காண்டம் கான்செப்ட் வருது. சரி, ஒரு சில பேர் ஆப்ரேஷனுக்கு பயப்படுவான், அதோட குழந்தை பிறக்காதுன்னு. சரி, அப்போ இந்த காண்டம் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்காதுன்னு ஒரு கான்செப்ட் வருது. எங்கே பார்த்தாலும் காண்டம் கொடுங்கன்னு சொல்லி நிரோத்துன்னு ஒரு கம்பெனி கவர்மெண்ட் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போகிற வர போஸ்ட் ஆஃபீஸ்லாம். அப்போ தான் தீப்பொறி ஆர்வம் பேசுகிறார். அது என்ன பேசுகிறாருன்னா, எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் படமாடா, இதில் எம்ஜிஆர் படம், ரேஷன் கடைக்கு போனால் எம்ஜிஆர் படம், இதில் போனால் எம்ஜிஆர் பேனர், இதில் போனால் எம்ஜிஆர் கட் அவுட்டு, அந்த நிறுவத்தில் எம்ஜிஆர் படத்தை போட்டுற வேண்டியதாங்கடா அப்படின்ட்டு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயத்தை பேசிட்டார். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அது பெரிய தமிழ்நாடு முழுவதும் பெரிய காமெடி ஆனாலும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ வெற்றி கொண்டான் பேட்ச். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவங்க அந்த வெற்றிகள் இல்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் பாவம் ஏதோ ஒரு காண்டன். வெற்றி கொண்டானை விட தீப்பொறி ஆரம்பம்லாம் பேசினா தியேட்டரே ஓடாது அந்த ஏரியாவில். அப்போ தான் அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ எம்ஜிஆர் படத்தை கொண்டு போய் மண்டைய இதில் போடுன்னா காண்டத்தில் எப்படி இருக்கும்? கொந்தளிப்பு ஏற்பட்டுருக்கும் சமயத்தில். அதிமுக அவங்க ஆட்சியில் வேற இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, வளர்க்கலாம். அந்த அப்போல்லாம் சொல்கிறத கேட்டுங்க, ரைட் இதுக்கெல்லாம் போய் வழக்கு போட்டால் நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சி தான் அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில் காண்டமில் மட்டும்தான் பேர் போடல, இப்போ எல்லாத்துலேயும் பேர் இல்லை, ஃபோட்டோ போடல. ஸோ அது தீப்பொறி ஆர்வம் ஸ்டைலில் சொன்னோம்னா சிரிப்பாக இருக்கும். நான் சொன்னால் இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட கட்சி அதிமுக. இவங்க போய் வழக்கு தொடர்றாங்க, சின்னத்தெல்லாம் போடுறாங்கிறாங்க. சமாதியிலேயே கொண்டு போய் 2 இலையை வச்சு குதிரையோட ரெக்கைன்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றத்துலேயும் ஆர்டர் வாங்கினாப்புல அந்த முன்னாள் கேடு கெட்ட எம்பி ஒரு ஆள். ஸோ இப்படிப்பட்ட இவங்க போய் வழக்கு யார் மேலே தொடுக்குறாங்க பாருங்கள். திமுக மேலேயும் இவர் ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்களே ஒரு ஆகப்பெரும் டுபாக்கூர். இந்த பப்ளிசிட்டியில் மிகப்பெரிய கேடுகட்ட கேவலமான ஒரு கட்சி எதுனா இந்திய அளவில் உங்கள் கட்சி தான். 91-96 கன்னிமேரியாலாம் அந்த போட்டு கன்னிமேரியா போடுவாங்க, என்ன மேரியாவினா எதை வேணாலும் போடுவாங்க. அது பெரிய கண்டனத்துக்குள்ளாகி எல்லோரும் டென்ஷன் ஆகி இதை பண்ணி அதுக்கப்புறம் போடல. இவங்க பண்ணாத அட்டகாசமாங்க 90-90லேருந்து 91லேருந்து 96 வரைக்கும் இங்கே பண்ண அட்டகாசத்துக்கு ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சி. அப்போல்லாம் சிவி சண்முகத்துக்கு விவரம் தெரியாது, இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்திருப்பாப்புல. ஸோ இவர்களெல்லாம் போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் ஜெயிச்சிட்டோன்னு வேற சொல்லி மேலே கொண்டு போய் வச்சு குமுற குத்திருக்கு உச்ச. பிறந்த நாள் போஸ்டரில் அவர் ஃபோட்டோ கொஞ்சம் கூடுதல் சைஸில் போட்டதுக்கே அமைச்சர் பதவி பறி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அதுதான் அந்த ஜெயக்குமார் பிறந்தநாள் பேனர் வச்சு தானே அவர் வாழ்க்கையை நாசமாக போச்சு. அந்த அம்மா நாசமாகி வருங்கால முதல்வர் என்ன இல்லை, வருங்கால முதல்வர்னு இவர் பேரை பெருசாக போட்டு விட்டாங்க, புரட்சி தலைவியை சின்னதாக போட்டாங்கன்றதுக்கே டோட்டலாக அவர் வாழ்க்கையை முடிச்சு விட்டுச்சுல அந்தம்மா. அப்படிப்பட்ட இவர்கள் போய் எவ்வளோ பெரிய கோமாளியாக இருப்பாங்க பாருங்கள். நேர விரையும் நீதிமன்றம் இந்த வழக்கை வேற வச்சு உயர்நீதிமன்றம் எடுத்து ஒரு தீர்ப்பு வேற சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது அவர்களுடைய நேரம் தானே வீணுது. இங்கே உச்ச நீதிமன்றம் மண்டையில் கொட்டி துரத்தி விட்டுருச்சு. எடுத்துகிட்டு ஓடு, முதல்ல அங்கே போய் 10 லட்ச ரூபா கட்டிட்டு போ. ஒரு வாரத்துக்குள்ளே கட்டலைன்னா உங்கள் மேலே நீதிமன்றம் இப்போ கட்டி ஆகணும். இப்போ சிவி சண்முகம் இருக்கிற நிலைமைக்கு 10 லட்ச ரூபா வேறு கட்டணும். எம்பி வேறு இப்போ ஒரு டெல்லியில் தான் இருந்தாலும் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் சலான் எடுத்து இதெல்லாம் தேவையாது. டிடி எடுக்கணும், எடுத்து சலானை ஃபில்லப் பண்ணி கொண்டு போய்
நீதிமன்றத்தில் வரிசையில் நின்று ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொண்டு இந்த டிடியை கொடுத்துட்டு வரணும். ஐயா கட்டியாச்சுன்னு சொல்லி ஒரு மனுவும் ஒன்று போடணும். எல்லாம் தேவையாது. ஏன்னா இவங்க தரப்பில் திமுக தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா முழுக்க அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 45 திட்டங்கள் யாரோட பேருன்னு கொண்டு போய் கோர்ட்டில் ஆமாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மோடியே இருக்காருங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணது இராணுவ வீரர்கள், நம்ம நாட்டு வீரர்கள். இதுக்கு இவர் ஹெல்மெட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி இவர் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு கோமாளித்தனம் பண்ணலையா? இன்னும் உத்தரப்பிரதேசில் அந்த பேனர்லாம் இருக்குல்ல, அந்த கோமாளித்தனத்தை விட அந்த கோமாளியை விடவா இங்கே உள்ளவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு காலி பண்ணி விட்டாங்க. இது ஒரு பாடமாக இருக்கும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பிஜேபியை ரசிச்சிருக்காதே சார். இப்போ நயினாரெல்லாம் பதக்குன்னு பார்த்துருக்கோம். ஆமாம், அப்போ இந்த மாதிரிலாம் வழக்கு போட்டு ஜியை போட்டு தாளிச்சு விட்ருவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அமித்ஷா படம் போடக்கூடாதுன்றவாங்க. அந்த மாதிரி ஆயிருமேன்ட்டு அவங்களுக்கும் வதக்குன்னு இருக்கும். சிவி சண்முகத்தோட அந்த ஒரு நாள் நைட்டு யோசிச்சது பாருங்கள், எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கு. 10 லட்ச ரூபாயும் போய் ஏன்னா அலைச்சல் வேறு, வழக்கறிஞர் செலவு வேறு. வழக்கறிஞர் செலவு பண்ண மாட்டாங்கன்னா கட்சி வழக்கறிஞர் தான் ஆஜராயிருப்பாங்க. பொருளாளர்கிட்ட சொல்லி அவர் திண்டுக்கல் சீனிவாசன் தான் பொருளாளர். அவர் பார்த்து ஐயோ பஸ்ஸிலே இல்லை, கட்சி ஆட்சியிலே இல்லை, 10 லட்சம் 20 லட்சம் சூதாட்டத்தில் இழந்த மாதிரி போய் வழக்க போட்டு வக்கீலுக்கு 10 லட்சம் பண்ணுற இதுக்கு பண்ணுன்ற. எங்கேயா கட்சியில் காசு இருக்குது? 10 லட்ச ரூபா இருந்தால் ஏகப்பட்ட பெண்களுக்கு கூப்பிட்டு எடப்பாடியார் வரும்போது தலைக்கு 500 கொடுத்து ஒரு குடத்தை கொடுத்தோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் வச்சு 10 லட்சம் பேரை கூட்டலையா? புரியுதா அவங்களுக்கு? கெடுத்துக்கிட்டே இப்போ கட்சிக்கு ஆசைப்பட சூதாட மாதிரி நீங்கள் எங்கேயோ போய் வழக்கு தொடர்ந்து நாங்கள் கொண்டு ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்குது. திண்டுக்கல் சீனிவாசனை ஒத்துக்க மாட்டாப்புல இருக்கு. நான் இவங்க அரசியல் நடத்துகிறாங்க. நம்ம பாட்டு உட்காந்துருக்கோம், கொண்டு சூதாட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்த மாதிரி இப்போ இழந்துட்டாங்க 25 லட்சத்து. ஸோ இந்த மாதிரி தான் சிவி சண்முகத்தை சொல்லி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே ஒரு முன்னாள் அமைச்சர் பண்ண வீட்டில் இருந்தாலும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்று அது மதுரையில் ஓடி. இவங்க என்னென்னா இப்போ எடப்பாடிகிட்ட கூட சொல்லியிருப்பார், எங்க அந்த சிவி சண்முகம் பண்ணுற அட்டகாசம் சரியில்லை, காசு ஃபண்டிலாம் இல்லை, ஆனால் அந்த ஆள் வழக்கு போட்டால் அந்த ஆள் கொண்டு போய் சொந்த காசை கட்ட சொல்லுங்கள், இதுக்குன்னா கட்சி நிதியிலேருந்து கொடுத்தோன்னா அப்புறம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லைங்க 1 இயர் ஓட்டு வேணாம், ராமதாஸ் வரமாட்டுறாரு, இந்த ஆள் எதையாச்சும் வேணும்னா பிரச்சனை ஆயிடும். ஒரு டிவி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஆள் பேரில், அது ஒரு ஆகாவலி டிவி ஓடிட்டு இருக்கேன். ஏதாவது சரி ரைட்டு இருக்கட்டும்ன்ற கதை கூட நாளைக்கு நமக்கு எதிராக செய்தி போட்டாலும் போட்டுருவாங்க, சிக்கலாயிரும். உங்களுக்கு எதிராக போட்டு உங்கள் லைவை போட்டு விட்டாங்கனாலே இப்போ காரி துப்புற மாதிரி ஆயிரும். மாங்காய்க்கு மாம்பழம், மாம்பழத்துக்கு ஆப்பிள் பழம்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க. இதெல்லாம் எடுத்து அந்த டிவியில் போட்டு நாசப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. மீடியா இருக்கு, பலம் இருக்கு, அதுக்காக என்ன 10 லட்சம் 20 லட்சத்தை அனாமத்தான் கொண்டு போய் கொடுத்தா என்ன? கட்சி காசு தானே, உங்க காசா கையில் தான் கொடுக்குறீங்க, கொடுங்கன்னுவாங்க. பட் ஆனால் கட்சிக்கு எப்படி காசு வரும்? வசூல் பண்ணணும், இல்லை தொழில் மிரட்டி வசூல் பண்ணுறது தானே. இந்த மாதிரி மிரட்டி நாங்கள் வசூல் பண்ணி வைக்க அவங்க கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் தேவையில்லாமல் வழக்க போட்டு விட்டு காசை இழந்து இன்னும் வேற என்னென்ன கேஸ் போட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. அதெல்லாம் நிறுத்திக்கியான்றாங்க. இந்த மாதிரிலாம் கட்சியை கேட்காம பண்ணிட்டு காசு கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு சொல்லி. ஏன்னா 2 பொருளாளர்களுமே பாவம் தான் சார். பாஜகவில் SR சேகர் மேலே கொண்டு போய் அவாலா கேஸ் வரைக்கும் அவரை விட்டுட்டாங்க. இவங்க ஏதாவது திட்டு வேலை பண்ணி பணக்கடத்தில் அவாலா இப்போ இதில் போய் சேட்டுக்கடையில் காசை கொடுத்து துபாயில் மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு பொருளாளர் பொருளாளர்ன்றவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. அவர் கையில் காசு இருக்காது, அக்கௌண்ட்டில் கிடக்கும், அவர் காசு எடுக்கவும் முடியாது. பொதுச்செயலாளர் கையெழுத்து பொருளாளர் கையெழுத்து போட்டால் தான் கடைசியாகட்ட சைனிங் அத்தாரிட்டிங்கிற மாதிரி கொண்டு போக முடியும். அப்படி தான் கொண்டு போக முடியும். பொருளாளர் டம்மி பீஸ் தான். அப்படி பொருளாளரை கொண்டு போய் கோர்த்து விட்டாங்கன்னா கேஸில் அப்புறம் வயசான காலத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் எந்த கோர்ட்டில் போய் ஆஜராகுது? ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணி தான் போகணும். திண்டுக்கல் சீனிவாசன் நினச்சிப்பா, நம்மளே அரலூசாக போயிட்டோம், பாதி மூளை வேலை செய்ய மாட்டேது, என்ன பேசுகிறோம் என்ன நினைக்கிறோம்னு தெரிய மாட்டேது. இவங்க தண்ணியை போட்டு சும்மா இல்லாமல் போய் வழக்க போட்டு அதில் ஒரு ஆர்டரை வாங்கி அதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணி அதை வெற்றி விழா கொண்டாடி 2வது நாளே அவங்க கொண்டு போய் ஆப்படிச்சு விட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். கடும் கொட்டு. ஏன்னா இங்கே வாங்கினது தீர்ப்பு வந்த வேகத்துக்கு ஐடிவிக்கு ஒரே ஃபயர் ஆச்சு, பெருமளவுக்கு பிஜேபி வச்சு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? செலவுகள் வாரம் அமைச்சதுக்கான இதில் இருந்து சில பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்றவன் இவங்கெல்லாம் கொண்டாடினாங்க. எப்படி ஆயிடுச்சு எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டாங்க. நிறைய கேள்வி சார். இப்போ இதில் தலைமை நீதிபதிக்கு வந்த கோவத்துக்கு காரணம், ஏற்கனவே இப்படி தான் ஒருத்தரை வச்சு நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்க, போட்டதை நாங்கள் தள்ளுபடி பண்ணி அனுப்பிட்டோம். இப்போ அதையே பொதுநல வழக்குன்னு எம்பியை வச்சு கொண்டு வந்து போடுறீங்கன்னா கோர்ட்டு முடியாதுன்னதை வேறு பேரில் கொண்டு வந்து உள்ள நுழைக்க பார்க்குறீங்களான்னு தான் மறு வச்சுட்டு போயிருக்காங்க. முதல்ல மீசை வச்சுட்டு போனோன்னே பார்த்துருப்பார் நீதிபதி, தூக்கிட்டு ஓடு அப்படின்னு தடுத்து விட்டார். அடுத்து மறு வச்சுட்டு போய் ஐயா அது வேறு கேஸ் அப்படின்னு மாற்றி எடுத்துட்டாங்க. அவருக்கு மறு வச்சோன்னே அடையாளம் தெரியாமல் இருந்து அப்புறம் தான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு.
ஏண்டா மறு இல்லாமல் ஒரு டைம் கேஸ் போடுறீங்க, கேஸ் வேணாம் தூக்கி போட்டால் மறு வச்சுட்டு வந்து மீசையை வச்சுட்டு வந்து எச்ராஜா மாதிரி கேஸ் போடுறியா, தூக்கிட்டு ஓடு 10 லட்சம் ஃபைன் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இனியா திருந்துவாங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த பக்கம் இருந்து தான் திமுக இல்லைங்க நீங்கள் மேலே கொண்டைய பாருங்க அது பாடி சொடாதான்னு இவங்க அதை காட்டி கொடுத்தாருக்குன்னா டென்ஷன் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. முடிச்சு அனுப்பிட்டாங்க. பார்ப்போம் சார். ஏன்னா அரசியல் தலைவர்கள் அவங்க முகத்தை பதிவு பண்ணாமங்கிறது நீங்கள் காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அரசியல்வாதிகள் சினிமாவுக்கு வந்தாச்சு பிரபலமாகும், இன்ஃப்ளூயன்சரோட சாப்பிட்டு பிரபலமாகுங்கிற அளவுக்கு சுத்தக்கூடிய சூழலில் திடீர்னு ஏன் இப்படி அப்படின்னு தெரியல. இதிலேருந்து என்ன கற்றுக்கிறாங்க, அடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.